கர்த்தருடைய பிரசனாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் இருவரையும் பிரித்தது. ஆமென். இங்கு எலியா என்ற இஸ்ரேலின் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியின் ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறப்போகிற எலிசாவிற்கு வந்ததான ஒரு சோதனை என்ன தெரியுமா? அக்கினி மூலம் ஒரு சோதனை வந்துவிட்டது. இரட்டிப்பான ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் எலியாவை மட்டும் பார்க்க வேண்டும். ஆனால் எலியாவை பார்க்க விடாமல் தடுத்தது எது என்றால், இருவரையும் பிரித்தது எது என்றால் அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும். இங்கு எலிசா தனக்கு முன் வந்த அக்கினி ரதங்களையும் அக்கினி குதிரைகளையும் பார்த்து பயப்படாமல், இவைகளுக்கு முன் எப்படி எதிர்த்து நிற்பேன் என்று கூட பின் வாங்கி போகாமல் எலிசா தீர்க்கதரிசி எதிர்த்து நிற்கிறான். இன்று நம்மையும் அக்கினி போன்றதான சோதனைகள் பிரிக்க பார்க்கிறது. அந்த சோதனைகளை நினைத்து, அந்த வியாதிகளை நினைத்து அதைரியப்பட்டு போகிறோம். ஏன் எனக்கு மட்டும் கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் வறுமை, கடன் என்று யோசித்து கொண்டே இருக்கிறோம். இங்கே எலிசா செய்தது என்ன தெரியுமா? தனக்கு முன்பாக எதிரில் வந்ததான அக்கினி ரதங்களையும் அக்கினி குதிரைகளையும் பார்க்காமல் எலியாவை மட்டுமே பார்த்து கொண்டே ஓடுகிறான். ஆகவே தான் எலிசாவின் அந்த பார்வையை கனம் பண்ணி எலியாவின் மூலம் ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருகிறார் தேவன். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உங்களுக்கு நேரிடுகிறதான அக்கினிமயமான சோதனை பாடுகளில் உங்கள் கண்கள், உங்கள் சிந்தைகள் மற்றும் உங்கள் நினைவுகள் எதை பார்த்து கொண்டிருக்கிறது? அக்கினி போன்றதான சோதனைகளையா, நம் தேவாதி தேவனையா? நம் சோதனைகளை பார்த்து பெறப்போகிறதான இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை இழந்து போகாமல், எலிசாவை போல அக்கினியை பார்க்காமல் கர்த்தரையே நம்பி எலியாவை மட்டும் பார்த்து கொண்டு ஓடினார். அக்கினி போன்ற சோதனைகளை எதிர்த்து நின்றதினால் எலியாவின் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை எலிசா பெற்றுக்கொண்டுகிறார். ஆகவே சோதனைகளை பாராமல் தேவனின் அந்த உயர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையே நோக்கி நாம் ஓடுவோமாக, பெற்றுக்கொள்வோமாக. ஆமென். God bless you.